தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா எம்புரான் லூசிஃபர் பார்ட் 2. நிறைய பேர் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட கதையே என்னன்னு புரியலங்க. திடீர்னு ஒரு சம்பவம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, திடீர்னு ஒரு சம்பவம் இங்கே நடக்குது, திடீர்னு மோகன்லால் எங்கேருந்தோ வராரு, எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை தாண்டி ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரியான ஒரு கேரக்டர், அவருக்குன்னு ஒரு தனி ட்ராக் போகுது. கொஞ்சம் அந்த கதையை மட்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா நான் லீனியராக இருந்தது படம், அதை லீனியராக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்காக ஒரு முழுக்க முழுக்க அந்த கதையை சொல்லாமல் ஒரு புரிகிற அளவுக்கு கரெக்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட் அதை சொல்லிக்கிறேன். ஸ்பாய்லராகவும் இருக்கலாம், அதனால் பார்க்காத ஆடியன்ஸ் யாராவது நீங்கள் ரிவ்யூவை பார்க்குறீங்க, தயவு செஞ்சு இந்த ஏரியா மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கன்றதான் சொல்கிறேன். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையனுடைய கதையை காட்டுவாங்க. அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படின்றது. அந்த சம்பவம் வந்து அந்த சின்ன பையன் யாருன்னா, அதுதான் பிருத்திவிராஜ் அப்படின்ற கேரக்டர். அண்டு மோகன்லால் அப்படின்றவர் அவருடைய பாஸ்ட் லைஃப்பை இன்னும் காட்டவே இல்லை. அதுதான் படத்தோட எண்டில் ஒரு சின்ன பையன் கேரக்டர் வரும். அது வந்து பார்ட் 3ல் தான் இதுக்கப்புறம் அந்த கேரக்டரையே காட்ட போகிறாங்க. அண்ட் அங்கே ஒரு வில்லன், ஒரு டிராகன்ற ஒரு வில்லன், அந்த வில்லனை பற்றியும் எப்போ காட்ட போகிறாங்கன்னா பார்ட் 3ல் தான் காட்ட போகிறாங்க. இதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரியான சம்பவம் நடக்குதுன்னா, பிருத்திவிராஜோடைய சின்ன வயசில் ஒரு வில்லன் கேரக்டரை பார்க்கலாம். அந்த வில்லன் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணுறான், அதில் இந்த எம்புரானுடைய கதை எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மோகன்லால் அவருடைய தம்பி அண்டு அவங்களுடைய தங்கச்சி அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் டொவினோ தாமஸு, இன்னொருத்தர் வந்து மஞ்சு வாரியர். இவங்களுடைய ஃபேமிலியில் டொவினோ வந்து சிஎம்மாக இருக்கார், வாரிசு அரசியல் பண்ணுறாரு. திடுதுப்புன்னு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வில்லனோட கை கோர்க்கிறார். இதுக்கப்புறம் நம்ம லூசிஃபர் உள்ளே வந்து எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாருன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்ட் 3ல் நடக்க போகிற கதை இருக்குல்ல, அதுக்கான லீடாக தான் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸு. அங்கே எம்புரான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார், அதை தாண்டி எம்புரான் என்ன மாதிரியான வேலை பண்ணுறாருன்னா, இந்த கோல்டு டைமண்ட்ஸ் மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றத ஒரு டைலாக்ல சின்னதாக முடிச்சிருவான். அந்த கருப்பாக ஒரு வில்லன் வந்து பேசிக்கிட்டு இருப்பான் தெரியுங்களா, அந்த இடத்துல அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியா எல்லாமே ஒன்றா இணைஞ்சு டுவர்ட்ஸ் த எண்டில் டொவினோ தாமஸை இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுடைய எம்புரான் காப்பாற்றுறாரா இல்லையா, இல்லை அவனுக்கு புரிய வைக்கிறாரா இல்லையான்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிருத்திவிராஜ் சின்ன வயசுலேருந்து பயங்கரமான வெறியோடு இருக்கார், அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டொவினோ தாமஸ் பண்ண பிரச்சனையே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை ஒரு உடைக்கிறாரு, வேற ஒரு கட்சியோட இணைஞ்சு ஒரு புதிய கட்சியாக உருவாகிறாரு. அந்த புதிய கட்சியிலேருந்து அவங்க அப்பாவுடைய பழைய கட்சியை எப்படி மஞ்சு வாரியர் காப்பாற்றுறாங்க அப்படின்ற ஒரு பக்கம். இதெல்லாம் விட மிக முக்கியமான பாயிண்ட்டு, தொடர்ந்து இங்கே பயங்கரமான ரிலீஜியஸான ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸை கொண்டு வந்து தேவையில்லாமல் அப்பாவி மக்களை கொண்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பக்கம். இது எல்லாம் ஒரே பாயிண்டில் வந்து எங்கே எண்டாகிற மாதிரி எண்டாகி மறுபடியும் பார்ட் 3க்கு லீடு கொடுக்குதோ அதுதான் இந்த படத்துடைய கதை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துடைய கதை சுருக்கமாக நான் பார்க்குறேன். இதுலேருந்து கண்டினியூ பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த படத்துடைய ரைட்டர் தி பெஸ்ட்டான ஒரு ரைட்டிங்கை கொடுத்துருந்தாரு. ரொம்ப அழகாக, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒர்க்கு. ரைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். ஒரு கதையை எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ண முடியுமோ, அதை பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இந்த படம். ஆனால் ஒரு சீனும் அடுத்தடுத்து போகும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை தான் போயிட்டுருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சினிமோட்டோகிராஃபி, இந்த படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அண்டு புதுசாக கார்லாம் கொண்டு வந்தாங்க. என்னென்ன பீரியடுக்கு என்னென்ன மாதிரியான கார்ஸ்லாம் இருக்கோ அந்த எல்லா காரும் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக கார் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அண்டு பிருத்திவிராஜ் இந்த படத்துடைய டேரக்டராக ஒரு ஃப்ரேமும், ஏன்னா மோகன்லாலுடைய போர்ஷன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியான போர்ஷன். அந்த கம்மியான போர்ஷனில் அவர் எந்த அளவுக்கு பயங்கர மாசான ஒரு ஹீரோவாக காட்ட முடியும், அண்ட் அவருக்காக ஒரு டீமே ஒன்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது ஒன்று. இன்னொரு பாயிண்ட்டு, அந்த ரிப்போர்ட்டர் பாயிண்ட்டை நான் விட்டேன். ஒரு ரிப்போர்ட்டர் கதையோட கேரக்டர் ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டருக்கு என்ன தேவை, ஏன்னா தொடர்ந்து அந்த கேரக்டர் நல்லது நடந்துடணும் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் அந்த கேரக்டர் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கேரக்டரோடைய ஒரு இடத்துல என்ன ஆகுது, அவர் நல்லவனாக நினச்சிக்கிட்டு ஒரு கேரக்டரை வேற ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அதன் காரணமாக கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்கவன் போயிட்டு ஒரு உதவி ஒன்று கேட்குறாரு. அந்த இடத்துல அந்த கெட்டவன் ஒரு விஷயத்த சொன்னால் அப்போ தான் ஒரு புரிய வருது, இவர் கெட்டவன் இல்லை, இவர் நம்மளை காப்பாற்ற வந்தவர் தான் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த கதை எங்கேருந்து ட்ராவல் ஆகுதுன்னு அந்த ஓவரால் ஸ்டோரியே ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த ஸ்டோரியில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் வந்து மயக்க ஊசி கொடுத்து ஒரு 4 ஊர் சுற்றி காட்டி, அது வந்து அவரை பார்க்க வச்சுருந்தா கூட அந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துடும். பரவாயில்லைங்க, நம்ம எம்புரானுடைய பேரில் ஒரு 4 ஊரை சுற்றி பார்த்தோம், சந்தோஷமாக இருந்துச்சின்னு. ஆனால் அதையும் பண்ணாமல் அவங்க தொடர்ந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து கடைசியில் ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் எம்புரான் ஒரு ஓப்பனான இருக்க ஒரு பில்டிங்லேருந்து அப்படி என்ட்ரி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அவர் பாட்டு சாப்பரில் ஏறி கிளம்பி போயிட்டாரு. இந்த ஆள் வந்து
திருவிழாவில் காணாம போன குழந்தைங்க மாதிரி மேலே கீழே பார்த்துருக்காரு. இப்போ நான் எங்கே இருந்துடா போகிறது அப்படின்றது. அது ஒரு பக்கம் கொஞ்சம் ஃபனியாக இருந்தது. ஏன்னா ஒரு வீடியோ காலில் பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சேட்டலைட்டில் இருந்து எம்புரான் எங்கே இருக்காருன்றதை கண்டுபிடிச்சிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, எம்புரான் இப்போ பண்ண மாதிரியே வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து அவர் வந்து மீட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். அப்படி எந்த விதமான ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் இல்லாமல் என்ன காரணத்துக்காக அந்த ரிப்போர்ட்டரை நாடு கடத்தி 4 ஊர் தாண்டி அதுக்கப்புறம் எம்புரானை மீட் பண்ண வச்சாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல. அதுக்கு உங்களுக்கு யாராவது விடை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய மியூசிக். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த படத்தோடைய மியூசிக் பயங்கர மாசாக ஒர்க் அவுட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார். அண்ட் அந்த ஸ்டேஜிங்காக அது பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நல்ல எனர்ஜி ஒன்று கொடுத்தது. முக்கியமாக அந்த எம்புரானே அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, அந்த சாங் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே கேட்கும் போது அது ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் பிருத்திவிராஜ் தொடர்ந்து ஒரு டேரக்டராக இந்த படத்தை கண்டிப்பாக வந்து ஒரு 300 கோடி செலவில் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு படமாக இந்த படம் பார்க்கும் போது இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பிரம்மாண்டத்தை கண்முட நிறுத்திருந்தார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதை தாண்டி இந்த படத்தோடைய ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோடைய மைனஸாக நான் என்ன பார்க்குறேன்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மோகன்லாலோடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லேயாவது ஒரு எக்ஸ்டாண்டர்டான ஒரு வேர்ஷனை நம்ம பார்த்துருக்கலான்றதை நினச்சேன். ஆனால் அங்கேயுமே பெரிய அளவில் மிஸ் ஆயிருந்தது. அவரை பெரிய அளவில் பார்க்க முடியல அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இடத்துல எனக்கு நிறைய படங்களில் பார்த்த ஞாபகம் வந்து. எக்ஸாம்பிள், நம்ம விக்ரமில் வந்து அந்த மோகோ போர்டை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியான ஸ்டேஜிங் இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. அண்டு டுவர்ட்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லலாம், அது கிளைமேக்ஸ்னு எடுத்துக்க முடியாதுன்னா அதுக்கப்புறம் பார்ட் 3க்கு லீடு கொடுக்குறேனே ஒரு 15 நிமிஷம் கதை போகுது. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பிருத்திவிராஜ் அண்டு நம்மளுடைய மோகன்லால் இவங்க 2 பேரும் இருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஓப்பனிங்கே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஜில்லா தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி நம்ம ஸ்டேஜிங், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பாகுபலியை கொண்டு வந்து இருக்கிற தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரியான ஐகானிக் சீக்வன்ஸ் இருக்குது. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒரு ஆள் இந்தியன் சினிமாவில் நம்ம ஃபேவரட்டாக பார்த்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஸ்டேஜ் பண்ணார் பிருத்திவிராஜ். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா, ஒரு படம் பண்ணுறோம் ரொம்ப யூனிக்காக இருக்குது, அந்த கதை ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு வேற ஒரு படத்தோடைய சாயிலில் இந்த கதையை ஸ்டேஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. இதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையை பேசுகிறாங்க. நீங்கள் யார் படம் பார்த்தீங்கனாலும் படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ட்ரெயின் எரிப்பு சம்பவம் நடக்கும். அது வந்து உண்மையிலேயே நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள்கிட்ட பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அந்த அந்த ட்ரெயின் எரிப்பு சம்பவம் என்ன காரணத்துக்காக நடந்தது, எதனால் நடந்ததுலாம் ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸ் இருக்கான் தெரியுங்களா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த படத்தை போய் உட்காந்து பார்க்க போகிறதில்ல. அவன் வந்து முழுக்க ஒரு என்டர்டெயின் பாயிண்டில் தான் உட்காந்து பார்க்க போகிறான். ஆனால் பொலிட்டிக்கல் ஞானம் இருக்கவங்க அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒன்று பார்ப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் ஞானம் இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஏதோ ஒரு இடத்துல ஒரு இந்து முஸ்லீம் வெறுப்பு இந்த படத்தை தூண்டுறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்டென்ஸான பயங்கரமான நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. இந்த கதைக்கு அது தேவைன்றது ஓகே, நான் அதை பற்றி எந்த விதமான ஒரு கேள்வியும் நான் எழுப்பல. ஆனால் எங்கே இந்த கதைக்குள்ள ரிலீஜன் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ அங்கே தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ரேப் பண்ணுவாங்க. உதறிச்சு எனக்கு, என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதை காட்டுறது விஷயம் ரொம்ப கரெக்டான விதத்திலலாம் காட்டியிருப்பாங்க. அது எதுவும் நம்மளை வந்து இந்த யூஏ சர்டிஃபிகேட்டுக்கு மேலே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதோட இம்பேக்ட் இருக்குது தெரியுங்களா, அது ஏ சர்டிஃபிகேட் மேலே கொடுக்குற ஒரு இம்பேக்டாக இருந்தது. அந்த வலியை தாங்கவே முடியல. கண்டிப்பாக சென்சார் போர்டு கொஞ்சம் எல்லா படங்களையுமே வந்து அந்த சென்சார் பண்ணும்போது இந்த யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேணாமா, இல்லை ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா, அந்த சீன் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்க்கலான்றது ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமாக ஒன்று ஹிட் ஆச்சு. இன்னொன்று டுவர்ட்ஸ் த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு ஆள் வெடிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு, அதுவும் மிரண்டுட்டு. ஏன்னா அந்த சதைக்கிதெல்லாம் அப்படியே தெரிக்குது, அவருடைய கை அப்படியே கீழே விழுந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ராவாக இருக்குது. மேக்கப் டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்றது தெரியுது. ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒர்க்குன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் அந்த படத்துக்கான சர்டிஃபிகேட்ன்றது நியாயமாக இருந்தது தான் இன்னும் இந்த படம் ரொம்ப கரெக்டான ஒரு படமாக இருந்திருக்கும் அப்படின்றது தோணுச்சு. கண்டிப்பாக அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை பற்றி அவங்க பேசும்போது ஒரு இடத்துல கெட்டவன்றவன் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் கெட்டவன் தான் அப்படின்ற பாயிண்ட்டை காட்டணுன்றதுக்காக ஒருத்தன் வேற ஒரு நாட்டில் இருக்கான், இல்லை இந்தியாவிலே வேற ஒரு இடத்துல இருக்கான், அவன் வந்து வேற ஒரு ரிலீஜனில் இருக்கான், அவன் ஒரு குழந்தைய வந்து எப்படி வளர்க்குறான், அவனை எப்படி தீவிரவாதியாக ஆக்குறான்றதுக்காக ஒரு சீன் பண்ணிதான். அந்த சீனை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்க, அந்த சீன் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு மனசில் போய் உட்காந்துருக்கும், இந்த அளவுக்கு ரொம்ப பொலிட்டிக்கலான விஷயத்த ஆடியன்ஸ் புரிஞ்சு ஏற்றுப்பாங்களான்றதவே இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா
படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு இந்து முஸ்லீமுக்கான ஒரு படமாக இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைக்கான ஒரு படமாக இருக்குது, இதில் இந்து ஜெயிச்சானா முஸ்லீம் ஜெயிச்சானா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த படம் முடியுது அப்படின்ற மாதிரியான கோர்வையில் இந்த படம் இருந்ததுன்ற ஒரு சின்ன பயமும் வலியும் எனக்குள்ளே இருந்தது. அந்த ஏரியாவை தவிர்த்துட்டு இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படம். பட் அந்த ஏரியா இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்தடுத்து படம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆகணும், நிறைய கோடிகள் வசூலாகணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படம் பார்க்காம, படத்தை எடுக்காமல் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் ஆக்ஷன்லாம் பண்ணுங்கள், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்ன வேணால் பிளாஸ்ட் பண்ணலாம், அது எனக்கு என்னோட பாயிண்ட் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை கொண்டு வரும்போது, ஒரு ரிலீஜியன் பாயிண்ட்டை கொண்டு வரும்போது இங்கே பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து அந்த மாதிரியான நிறைய படங்களை பார்த்து இப்போ வரைக்குமே ஒரு பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மீண்டும் நீங்களே இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணி இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கான ஒரு சர்ச்சைக்கான ஒரு வழியை நீங்கள் வகுக்கிறீங்க அப்படின்றதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இது தான் நீங்கள் எம்புரான் படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுகிறீங்க. நான் பிரவீன் KS. பாய்.